என்ன சிவா, ஏன் அவர் அப்படிலாம் பண்றாரு? நீ போய் அவர்கிட்ட பேசி பாரு. அண்ணி, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்துக்கே கிளம்பிடுவாரு. இல்ல இல்ல, மாயா அங்கதானே இருக்கா. எனக்கு மாயா மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாயா பாத்துப்பா. அண்ணி, நீங்க சொல்ற மாதிரி மாயாவால மட்டும்தான் தனாவுடைய வாழ்க்கையை காப்பாத்த முடியும். கடவுள் துணை இருப்பார் அண்ணி. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. ஆனா ஒரு விஷயம் அண்ணி, உங்களை நான் இப்படியே விட்டுற மாட்டேன் அண்ணி. ஏதாவது பண்ணி உங்களை நான் வெளில கொண்டு வந்துருவேன். தைரியமா இருங்க அண்ணி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கறேன் அண்ணி. நான் வரேன் அண்ணி. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்க? என் பொண்ணு வாழ்க்கைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் துணையா இருக்கணும். நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். என்னையா, என்னமோ ட்ரெயினுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்கோம். அந்த ரகுராம் இன்னும் பஞ்சாயத்துக்கு வரக்கானா? ஒருவேளை அவர் முடிவதும் மாத்திட்டாரோ? அவர் கொடுத்த வாக்கு அவ்வளவுதானா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா என்னைக்குமே கொடுத்த வாக்கு மீறவே மாட்டாரு. சரி, அப்புறம் ஏன் இன்னும் வராம இருக்காரு? இந்நேரம் வந்திருக்கணும்ல. இப்படி எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? யாராவது போய் ரகுராம் வீட்டுல சொல்லி அவரை கூட்டிட்டு வாங்க. ஆமாப்பா, சீக்கிரம் போங்க. சரி சரி, வாங்கப்பா, வாங்கப்பா. போய் கேட்டு என்ன வரலாம். ஏதுன்னு பேசிட்டு வருவாங்க. உங்களுக்கு தாங்க கால் வருது. இன்னும் புவனேஸ்வரி ஃபோன் எடுத்துட்டு தனியா போறா. ஏதாவது பிளான் பண்றாளா? தப்பா இருக்கு. கார்த்திக், எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? நான் தான் அவசரப்படாதன்னு சொல்றேன்ல. அத்த, பஞ்சாயத்து முடிஞ்சதா? அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சு விட்டாங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அதெல்லாம் முடிஞ்சா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவசரப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. இதுக்கு மேல நானே உனக்கு ஃபோன் பண்ற வரைக்கும் நீ யாருக்குமே ஃபோன் பண்ணாத, புரியுதா? சரிங்க அத்த. டேய் கதிர், என்கிட்டயா சவால் விடுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வாழ்க்கையே முடிய போகுதுடா. பார்வதி, அண்ணன் இன்னும் வெளியே வரலையா? இல்ல, உள்ளதான் இருக்காரு. கோயிலுக்கு போறதுக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஏன் கிளம்பாம இருக்காரு? ஒருவேளை அவர் முடிவை ஏதாவது மாத்திருப்பாரு. அதான் அப்பவே சொல்லிட்டாருல்ல, யாருக்காகவும் முடிவை மாத்திக்க மாட்டேன்னு. ஒருவேளை ஏதாவது குழப்பத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உள்ள வரலாங்களா? உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம். என்ன விஷயம்? ஐயாவை பார்த்துட்டு போலாம் வந்தோம். உள்ளதான் இருக்கா? அங்க கோவில்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. ஐயா வரக்கானமேன்னு தான் தேடி வந்தோம். எந்த தகப்பனுக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஊர்ல எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஐயா சேர்த்து வச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் சொந்த பொண்ணுக்கு காசு வெட்டி போட்டு பிரிச்சு வைக்க போறாரு. அவர் மனசு என்ன பாடுபடும்? இப்படி ஒரு நிலைமை என் பிள்ளைக்கு வரும்னு நாங்க யாரும் நினைக்கல. என்ன பண்றது? கஷ்ட காலம் எங்க குடும்பத்தை பிடிச்சு ஆட்டுது. வேற என்ன சொல்ல முடியும்? எல்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. சீக்கிரம் வீட்டுல நல்லது நடக்கும். ஐயாவை வர சொன்னீங்கன்னா? உள்ளதான் இருக்காரு.
நாங்க எப்படிம்மா அவரை போய் கூப்பிடுறது? நீங்களே வர சொல்லுங்கம்மா. ரகு, சொல்லுங்கம்மா. கோயில்ல எல்லாரும் வந்துட்டாங்களாம். ஊராளுங்க சொல்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. நேரம் ஆயிடுச்சுல்ல, ஏதோ ஒரு யோசனையில அப்படியே உட்காந்துட்டேம்மா. பொதுவா ஒரு கல்யாணத்துக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஊர்வலமா பொண்ணை கூட்டிட்டு போவோம். இப்போ என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வைக்க ஊர் பெரியவங்க என்ன தேடி வந்திருக்காங்க இல்லம்மா. இன்னும் என்னென்னலாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்குன்னு தெரியலம்மா. போலாம். ரகு, ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்னடா வீடு தேடி வந்திருக்காங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. புவனேஸ்வரி அம்மா உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா. புரியுது, ஒரு நிமிஷம் இருங்க. தனா, அப்பா போலாமாம்மா? போலாம்ப்பா. உனக்கு அப்பா மேல எதுவும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்னப்பா வருத்தம்? நீங்க எது சொன்னாலும் அது என் நல்லதுக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும்பா. உங்க அம்மாதான் என்ன புரிஞ்சுக்காம இருந்துட்டா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும்மா. இன்னையோட உனக்கு இருந்த கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கம்மா. இந்த ராஸ்கல் கட்டின தாலி உனக்கு ஒரு விலங்கு மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதுல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. இனி உன் வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது, இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கும்போது உன் கஷ்டம் கவலை எல்லாமே உன்னை விட்டு விலகி போயிடும். இனிமே நீ நிம்மதியா வாழ போறேன்னு சந்தோஷமா இரு. வா போலாம். நல்ல வேலை. நான் கூட எங்க மாமா மனச மாத்திப்பாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அதான் அவரே கூட்டிட்டு போறாரே. இன்னையோட அந்த கதிர் வீட்டை விட்டு போயிடுவான். அப்படியே அந்த மாயாவோட கொட்டத்தையும் சீக்கிரமா அடக்கணும். என்ன மாயா இது? உன் பெரியப்பா அவரோட முடிவை மாத்திக்கலையா? ஆமா பெரியம்மா, இப்ப அவரு தனா கதிரை பிரிக்கதான் போறேன்னு சொல்றாரு. தனாக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நான் தனா கிட்டயும் பேசி பார்த்துட்டேன். அவ பெரியப்பா வாக்க மீற மாட்டேன்னு சொல்றா. பெரியப்பா கிட்ட கூட பேசி பார்த்துட்டேன். அவரும் நான் சொல்றத கேட்க ரெடியா இல்ல. கதிர்கிட்டயும் தனாக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவ உன்னை ஏத்துப்பா, அவகிட்ட பேசுன்னு சொன்ன. ஆனா அவனும் தனாவே பெரியப்பா முடிவுக்கு சரின்னு சொல்லிட்டா. அதனால
என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றான். எனக்கே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல பெரியம்மா. மாயா, நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க இருக்கேன். நாம இவ்ளோ கஷ்டப்பட்டதே அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தானே. இப்ப அவங்கள பிரிய விட்டா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். நீ ஏதாவது பண்ணி இது நடக்க விடாம பண்ணிடு மாயா. மாயா, தானா கதிர் கூட இருந்தா மட்டும்தான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லி அந்த புவனேஸ்வரி சவால் விட்டுட்டு போறா. அவங்க இங்க வந்தாங்களா? ஆமா, நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு தான் அவ இப்படி எல்லாம் செய்யறா. அவளை ஜெயிக்க விடக்கூடாது மாயா. கவலைப்படாதீங்க பெரியம்மா. தனா கதிரை நான் பிரிய விட மாட்டேன். ஏதாவது பண்ணி இத நடக்க விடாம நிறுத்துறேன். அதுக்கப்புறம் உங்களை எப்படியாவது நான் வெளியில கூட்டிட்டு போயிடுவேன். ஐயோ, என்ன பத்தி கவலைப்படாத. இப்போ நமக்கு தனா வாழ்க்கை தான் முக்கியம். சீக்கிரமா போய் ஏதாவது பண்ணு மாயா. நீங்க தைரியமா இருங்க, நான் வரேன். மாயா, சார், நான் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க பயப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கதிர் மேல தப்பு இல்லைன்னா அதை எப்படியாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். உண்மையான குற்றவாளியை நானும் தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்லை. ஜானகி அம்மாவை ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்க சீக்கிரமா அவங்கள ஜாமீன்ல எடுக்க பாருங்க. வக்கீல் சார் கிட்ட பேசியிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி கோவில்ல நடக்க போற விஷயத்த நான் ஸ்டாப் பண்ணணும். ரகுராம் அப்பா அவரோட முடிவை மாத்திக்கலையா? இல்ல, நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் கதிர் தனாவை பிரிக்க போறதா தான் சொல்றாரு. நான் சின்ன வயசுல இருந்து அந்த குடும்பத்தை பார்த்து வளர்ந்துருக்கேன். அங்க இப்படிலாம் நடக்கிறத பார்க்கறப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி தடுக்க போறீங்க? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? இப்படி செஞ்சா கண்டிப்பா இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா ரகுராம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவாரு. ஏன், உங்களை வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சார். எனக்கு தனாவோட வாழ்க்கை தான் முக்கியம். அவளுக்காக பெரியம்மா தியாகம் பண்ணியிருக்காங்க. சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ண தயாரா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். நான் வரேன். சரி. என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், அந்த மாயா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க மேடம். பஞ்சாயத்தை தடுத்து நிறுத்த போறதா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். அந்த மாயா இந்த பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவளை தூக்கிடுங்க. சரிங்க மேடம். பஞ்சாயத்துல காசு வெட்டி போடுற வரைக்கும் அவளை நம்ம குடோன்ல அடைச்சு வைங்க. அப்படியே பண்ணிடுறேன் மேடம். ஏய், வண்டி ஆட்டா. சரிண்ணா.
வராம போயிருவாங்களோன்னு நினைச்சேன். வந்துட்டாங்க. இதுக்காக தானே நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ரகுராம் தன் பொண்ணை பிரிச்சு விட போறேன்னு அவன் வாயாலே இப்ப சொல்ல போறான். அண்ணே, கடைசியா எனக்காக ஒரே ஒரு தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்கண்ணே. சிவா, இதுக்கு மேல யோசிக்க எதுவும் இல்லை. இன்னைக்கு இது நடந்துதான் ஆகணும். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது தப்பு இல்லைன்னு என் மனசு சொல்லுது. என்னை மன்னிச்சிரு கதிர். அப்பாவுக்காக தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அப்பாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. என் அப்பாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உனக்கு தகுதியானவன் நான் இல்லை. உனக்கு வேற நல்ல லைஃப் கிடைக்கும். எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். நான் சொன்ன வார்த்தையில இருந்து என்னைக்கு நான் மீற மாட்டேன். நியாயமா நடந்துக்கிறீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? காசு வெட்டி போடுறதுக்கு நம்ம பூசாரி வரல, வந்துகிட்டு இருக்காராம். வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். அட என்னங்க இது, ஒவ்வொருத்தருக்கா காத்துக்கிட்டு இருக்கணுமா? சீக்கிரமா வர சொல்ல வேண்டியதானே? வந்துருவார், கொஞ்சம் பொறுங்க. என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா. உங்க மேல நான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். தானா லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் இது பண்றேன். சாரி பெரியப்பா. யார் நீங்களா? வழி விடுங்க. அட பாவிங்களா, அநியாயமா தூக்கிட்டு போயிட்டாருங்களே. உடனே ரகுராமையா வீட்டுக்கு போய் சொல்லுவோம். ஹலோ மேடம். சொல்லு, என்னாச்சு? மேடம், அந்த மாயாவை தூக்கிட்டோம் மேடம். அவளை தப்பிக்காம பார்த்துக்கோ. நான் சொன்ன இடத்துல அடைச்சு வை. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறோம். சரி. அண்ணே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் எப்படி நின்னுக்கிட்டு இருக்கிறது? ஏப்பா, பூசாரிக்காக ஊரே காத்துட்டு இருக்கணுமா? அவர் எங்க இருக்காரு போன் போட்டு கேளுங்க. இந்தாங்க போன்.
கொடுமா. தலைவர் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க ஐயா. அப்பா பூசாரி, கோவில்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. எப்பதான் வருவீங்க? இதோ கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாப்பா, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, இதோ வந்துடுறேன். ஐயா இப்ப வந்துருவாரு. தப்பிக்க முடியாது. வெளிய போய் பாருங்கடா. யாரு வந்தாங்கன்னா உள்ள விடாதீங்க. சத்தம் போட்ட நீ உயிரோட இருக்க முடியாது.